பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் இந்த நல்ல ஒரு சாயங்கால நேரத்தில், இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பது, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது, அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகுந்த ஒரு நன்மையும் நிச்சயமாகவே கொண்டு வரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த வாலிப நாட்களை நாம் கர்த்தருக்காக நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த நல்ல ஒரு மாலை நேரத்தில், இந்த ஒரு சாயங்கால வேளையில் தேவ சமூகத்தில் வாலிபர்களாக அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் அவர் விரும்புகிறார். இன்றைக்கும் நாம் சில காரியங்களை தேவ சமூகத்தில் சில ஆலோசனைகளை கேட்டு அவருடைய பாதத்தில் நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடனே அவர் பேசும்படியாய் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசும்படியாய் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அது ஜீவ ஊற்று, அது வாழ்வு தரக்கூடிய ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படலாம். மரண கண்ணிகள் நம்மை எதிர்த்து நிற்கிற பொல்லாத பிசாசினால் உண்டாக்கப்படுகிற, நமக்கு எதிராய் செயல்படுத்தப்படுகிற எல்லா மரண கண்ணிகளிலும் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு நாம் பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசினால் நமக்கு எதிர்த்து வருகிற எல்லா மரணத்தின் வல்லமைகளிலும் இருந்து, பொல்லாத மனிதர்கள் மூலமாய் நமக்கு எதிராய் செய்யப்படுகிற எல்லா மரணத்தின் அதிகாரத்திலும் இருந்து அவர் நம்மை தப்புவித்து நம்மை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் இந்த சாயங்கால நேரத்தில் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்ந்திருக்கும்படிக்கு, சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நீடித்த நாட்களாய் உன்னுடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஒரு பயந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். நல்ல சபைக்கு போகிற வாலிபர்களுக்குள்ள கூட இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க, மணிக்கணக்க ஜெபிக்கிற குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் ஜெபிக்கிற ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு கூட, அப்படிப்பட்ட ஒரு வாலிபனுக்கு கூட இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான அந்த இருதயத்தில் கொஞ்சம் கூட துடிப்பில்லாத நிலையில் மனம் போல ஏனோதானோ என்று சொல்லி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு துணிகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நல்ல சபைக்கு செல்லுகிற ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் துணிகரமான சில பாவங்கள், துணிகரமான சில காரியங்கள், என்னை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் காண்கிறார், என்னை ஒருவர் அறிந்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் கூட நினைவில் வையாதபடிக்கு தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்றாற் போல துணிகரமான பாவத்தில் விழுந்து போய் தங்களுடைய ஜீவியத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் அது மரண கண்ணியிலிருந்து நம்மை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது, இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து உங்களை விலக்கி தேவனுக்கு பயப்படுவதற்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திறக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு முன்பாக அவருக்கு நேராக உங்கள் கண்களை நீங்கள் திறந்து அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்நாட்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜீவியத்தை அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார்.
உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவனை மரணத்தின் வல்லமையிலிருந்து அவர் தப்புவிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ அக்கிரமங்கள், துணிகரங்கள் பெருகி 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 இன்றைக்கு மரணமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம், நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மோசங்கள், எத்தனையோ அழிவுகளை நாம் என்ன பண்ணுறோம், அனுதினமும் நாம் செய்திகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ அழிவுகள். சில ஆபத்துகள், சில அழிவுகள், சில மரணங்களை பார்க்கும் பொழுது இருதயமே வெடித்து விடும் போல் அவ்வளோ ஒரு பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ சாலை விபத்துகள், எத்தனையோ வாலிபர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்களில் வாகனத்தில் செல்லக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் பாருங்கள், இன்றைக்கு மரணத்திற்கு நேராக போய் கொண்டு இருக்கிறார்கள். காரணம், பிசாசானவன் அவர்களை மரணத்திற்கு நேராக இழுத்து கொண்டு இருக்கிறான். வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு விபத்து, மரித்து போய் விடுகிறார்கள். சுற்றிலும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சுற்றிலும் ஆபத்து. நம்மை சுற்றிலும் ஆபத்தும் மரணமும் பெருகி இருக்கிறபடியினால் நாம் தப்புவித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அவசியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் பொழுது எல்லா மரணக்கண்ணிகளிலும் இருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வைத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா? கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த வாலிப பருவத்தில், இந்த வாலிப நாட்களில் என்னோடு கூட உள்ள வாலிபர்களுக்கு மத்தியில், என் கிராமத்தில், என் குடும்பத்தில், என் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கிற எத்தனையோ வாலிபர்களுக்கு நடுவில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில், என்னுடைய கிராமத்திற்குள்ள நான் எப்படிப்பட்ட ஜீவியம் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன்? மனம் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் நண்பர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்கிற பாவங்களை நானும் செய்து என்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்குள்ளாக என்னை ஈடுபடுத்தி நான் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்சம் உங்களுக்குள்ள நீங்கள் சிந்தித்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கிப்போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் உங்கள் வழிகளை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்க, உங்களை மரண கண்ணியிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? அவர் வேடனுடைய கண்ணிக்கும் மறைவாய் வைக்கிற எல்லா பாழாக்குகிற வல்லமைகளுக்கும் அவர் நம்மை தப்புவித்து நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டு நம்மை தப்புவிக்கிற, பாதுகாக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை காக்கிற தேவன். ஆனால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்க, இந்த நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். அதற்கு முந்தைய வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க, நாம் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வருங்காலங்களில் இருக்கிற நமக்கு வரப்போகிற சந்ததியானது அது அடைக்கலத்திற்குள் காணப்படும். ஒருவேளை இன்றைக்கும் அநேக நேரங்கள் அநேக பாவங்களை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு துணிகரம் கொள்ளுகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமான சில பாவங்களில் கூட நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கும் நான் நல்லாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே, நான் நல்லா தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதே பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க, மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லை, கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கே கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஜீவனை மரண கண்ணியிலிருந்து அவர் தப்புவித்து ஒவ்வொரு நாளும் வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் மனம் போல வாழலாம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை.
நான் சரியான பாதையில் வர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று, அந்த வாழ்வு தரக்கூடிய ஊற்றுக்குள்ளாய் நான் கடந்து வர வேண்டும். அப்படி நான் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, மரண கண்ணியிலிருந்து எனக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசினால், மனிதர்கள் மூலமாய் எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள் மூலமாய், பாவத்தின் வல்லமைகள் மூலமாய் எனக்கு பொல்லாத பிசாசானவன் விரிக்கிற எல்லா கண்ணிகளிலும் இருந்து நான் தப்புவித்து கொள்ள முடியும். நான் பாதுகாக்கப்பட முடியும். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்வீங்க, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், நான் ஏசப்பாவுக்கு பயப்படுறேன், நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிடுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? இருதயத்தில் மாத்திரம் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, மெய்யாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்பதை குறித்து வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிற ஒரு மனிதன் அவன் தீமையை வெறுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். தீமையை வெறுக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தீமை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமற்ற, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை துணிகரமாய் செய்வதே தீமை. ஏதோ ஒரு பாவத்தை துணிந்து செய்வதே தீமை. யாரோ ஒருவருக்கு விரோதமாய் செயல்படுகிறது தீமை. என்னுடைய ஆத்மாவுக்கே நான் விரோதமாய், தேவன் தந்திருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள அந்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவத்தை செய்து அதை நான் அழித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நான் தீமை செய்கிறவனாய் காணப்படுகிறேன். நான் தீமை செய்கிறேன். அப்படி என்றால் தீமை செய்கிற எனக்குள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுக்கிற காரியம். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தீமையை வெறுத்து விட்டீர்களா? தீமைக்கு உங்கள் இருதயத்தை தூரப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீமை செய்யாமல் இருக்கிறீர்களா? தீமை என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நான் யாருக்கும் விரோதமாக தீமை செய்கிறது கிடையாது, எந்த மனிதனுக்கும் நான் விரோதமாய் தீமை செய்கிறதில்ல. ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் நீங்கள் தீமை செய்யாமல் இருக்கிறீர்களா? பிற மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்மாவுக்கே விரோதமாய் நாம் தீமை செய்து அதை அழித்து விடுவோம் என்று சொன்னாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இல்லை. நாம் தீமை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படலாம். மரண பாதையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பலன், அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிற லாபம் என்ன? இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு லாபத்தை மனிதர்கள் எதிர்பார்ப்பது உண்டு. இதனால் எனக்கு என்னையா பலன், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இதனால் நீங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் கூட உங்கள் உள்ளத்தில் யோசித்து கொண்டு இருக்கலாம், இந்த பாவத்தை செய்கிறதுனால என்னுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளத்துக்குள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வருகிறது, இந்த பாவத்தை நான் செய்கிற நேரங்களெல்லாம் என் உள்ளத்திற்குள் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறது, இதை நான் விடும் பொழுது இந்த சந்தோஷத்தை நான் இழக்க நேரிடுமே, இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது, இந்த பாவத்தை நான் விடும் பொழுது இதிலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்பட்டால் பாவத்தை வெறுக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். ஓகே, நான் அந்த பாவத்தை வெறுத்து விடுகிறேன், அந்த தீமையை நான் வெறுத்து விடுகிறேன். ஆனால் நான் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் அதனால் எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? நான் பாவம் செய்து அதன் மூலமாய் கிடைக்கிற பலனை காட்டிலும் அதிக பலன் எனக்கு கிடைக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே உண்டு. தீமையை வெறுத்து பாவத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாட்கள், நீங்கள் நீடித்த வாழ்க்கை ஒரு வாழ வேண்டும் என்று சொன்னால், நீடித்த நாட்களாய் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்ணுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நோவா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன், அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகி இருந்தது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து மரித்து போனார்கள்.
காரணம், அவர்களுக்குள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? பாவம் செய்கிறதினால் வருகிற சந்தோஷம் ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம், ஒரு 5 நிமிடம், அல்லது ஏதோ ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்கிற வரையிலும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அந்த பாவத்து நிமித்தமாய் வரக்கூடிய சந்தோஷம் சில நிமிடங்கள் தான், சில நொடிகள் தான், கொஞ்ச நேரம் தான். அதற்கு பிற்பாடு அந்த சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தை செய்து அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை நாம் அனுபவித்து இந்த ஜீவன் போய்விட்டால் நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. இந்த சரீரத்திலிருந்து இந்த சுவாசம் நின்று போனால் எல்லாமே முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் சரி, மறுபடியும் இந்த சரீரத்திற்குள் வரவே முடியாது. இந்த சுவாசம் நின்று போய்விட்டால் அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, கம்ப்ளீட், க்ளோஸ்ட். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பான். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உன் வாழ்நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்ணுவார். உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்ணுவார். எத்தனையோ ஜனங்கள் பாவம் செய்து பாவத்தின் நிமித்தமாய் வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். பாவத்தின் நிமித்தமாய் பொல்லாத பிசாசினால் மரண கண்ணில சிக்குண்டு மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எதற்காக? இந்த ஒரு தருணத்தில் நீ இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நல்ல ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சாயங்கால நேரத்தில் இது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணம். இந்த தருணத்தை கடத்தி போடாதபடிக்கு இப்பொழுதே கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் உங்கள் வாழ்நாட்களை நீடிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்தும் கர்த்தர் வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஐஸ்வர்யமும் மேன்மையும் உண்டாகும். ஐஸ்வர்யமும் மேன்மையும் உண்டாகும். ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அந்த நீடித்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தினாலும் உங்களை மேன்மையினாலும் உங்களை நடத்தி அவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் நன்றாக வாழ்ந்திருப்பீங்க, ஐஸ்வர்யவான நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வேதத்தில் அநேக வார்த்தைகள் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அநேக பகுதிகளில் வேதம் சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவர் உங்களை மரண கண்ணியிலிருந்து தப்புவிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்கள், அதன் மூலமாய் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே இதுவரையிலும் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமான வாழ்க்கை, துணிகரமான பாவத்தை செய்து கர்த்தருக்கு விரோதமான தீமைகளை செய்து உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் உங்கள் ஜீவியத்திற்கு விரோதமாய் நீங்களே தீமை செய்து பாவத்தை செய்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு, உமக்கு பயப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஒரு மாலை நேரத்திலும் நம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இன்றைக்கும் இப்பொழுதும் கூட இந்த நேரத்தில் அப்பா என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்காக, ஒவ்வொரு வாலிப சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது டேடி. இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்து இதுவரையிலும் கர்த்தாவே அப்பா தகப்பனே பாவத்தில் விழுந்து போன நிலையில், பாவத்தில் விழுந்து போய் தங்களுடைய ஜீவியத்தை அழித்து போட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்காய் சகோதரிக்காய் செபிக்கிறேன். இப்பொழுது இந்த கர்த்தாவை சாயங்கால வேளையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படு தங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்பட்டும் ஐயா. தேவனுக்காக தங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தாவே, இதுவரையிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். கர்த்தாவே, உமக்கு எதிரான பாவங்களை செய்திருக்கலாம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்க நாம மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம் ஐயா.
நல்ல பிதாவே, தகப்பனே, இப்பொழுதும் கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, உமக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தாவே அப்பா, இருதயத்தை துணிகரம் கொள்ள பண்ணுகிற, இருதயத்தை கடினப்படுத்துகிற, பாவத்திற்கு பின்பாக ஓட பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திர கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உமக்கு பயப்படுகிற இருதயத்தை கொடுத்து ஒவ்வொரு வாலிப சகோதரன் சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு பயந்து வாழ்ந்திருக்கட்டும் ஐயா. வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணுவீராக, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும், ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்வார்களாக. உங்கள் கிருபையுள்ள கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் அவருக்கு பயப்படுகிற உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுத்து உங்கள் வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணி எல்லா மரண கண்ணியிலும் இருந்து அவர் உங்களை தப்புவித்து உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.